வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்ய பாரதி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக். வாங்க பேசலாம். வழக்கம் போல் இன்றைக்கி எடிட் இல்லாமல் தான் பேச போகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்னசென்ட் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டுன்னு உடனே லவ்வருக்கு போயிடாதீங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்டு. ஆண் நண்பன். அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனையில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்த்தோன்னா என்னடா பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான் அப்படின்ற ஒரு தோற்றத்தோடு பார்க்குறோம். இட் மே பி காலேஜ் ஆர் எனிவேர். ஓகே. ஆனால் பார்க்க இப்படி இருக்கானே, எல்லாரோட முகங்களும் அழகாக தெரியும் அவன் முகத்தை தவிர. ஆனால் அவனே வந்து பேசுவான். பேசினதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அடுத்தது கொஞ்ச நாட்கள் போனதுக்கப்புறம் இவன் தான் நான் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் இவன் தானா, இட் மீன்ஸ் நம்மளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஆண் நண்பன் இவன் தானா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் முதல் நாள் நம்ம பார்க்கும்போது இவனை பிடிக்கவே இல்லையே அப்படின்னு தோணும். பட் பேசி புரிஞ்சதுக்கப்புறம் தெரியும் இவ்வளோ அப்பாவியாக இருக்கான். ஆனால் பார்க்க அப்பாவியா இல்லை, ஆனால் இவ்வளோ அப்பாவியா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். உதவின்னு கேட்குறவங்களுக்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவான். இப்படியெல்லாம் ஏமாளியாக இருக்கானே அப்படின்ற அளவுக்கு தோணும். ஆனால் நம்ம பேரை சொல்லி எப்பயாச்சும் தான் கூப்பிடுவான். ஆனால் நம்ம வாங்க போங்கன்ட்டா வா போன்னு எப்பவும் போல பேசு அப்படின்னு அதட்டி சொல்லுவான். இன்னைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா உடனே ரெடியாக நிற்பான். ஏன், எதுக்கு, எங்கே அப்படின்ற கொஷினே கிடையாது. ஓ போகலாமா, ஓகே போகலாம். இப்போ சாப்பிட போகலாமா வெளியே எங்கேயாவது, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லுவான். எப்போ பாரு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சண்டை போட்டால் உட்காந்து அழுவான். பார்க்குறவங்கெல்லாம் இவனை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவன் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அவள் அளவுக்கு என்னை யாரும் அன்பாக பார்த்துக்கவே முடியாது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுவான் அவன். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிட்டு இருப்பான். இவளோட ஃப்ரெண்டெல்லாம் யாராவது அவன்கிட்ட பேசிட்டா இவளுக்கு உடனே பொசசிவ் ஆகும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இவளுங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவன் நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவானோ அப்படின்னு தோணும். ஆனால் அவன் இந்த பொண்ணுங்கக்கிட்டையும் பேச மாட்டான், இவக்கிட்ட மட்டும் பேசுவான். அப்படியே பேசினாலும் இவக்கிட்ட ஆன அட்டாச்மெண்ட் யாரு கூடயும் ஆக மாட்டான். எவ்வளோ பெரிய சண்டை ஆனாலும் அன்னைக்கே சமாதானம் ஆயிடுவாங்க. இவளை விட அவன் 1 வயசு பெருசாக இருந்தாலும் இல்லை 2 வயசு பெருசாக இருந்தாலும் எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் அமைதியாகவே போவான். அவள் அழுகிறப்போ ஏதாவது ஒரு பிரிவினை வந்து அவளோட வாழ்க்கையில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறப்போ கூட அவன் அவளுக்காக இருப்பான். இப்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, என்ன வாங்கிட்டு வந்து சரி பண்ணுறது அப்படின்ட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது. ஏன் இந்த காலத்தில் என்ன ஷவர்மாலாம் இல்லையா, ஷவர்மா மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்திகிட்டு இருப்பான். இந்த உறவை விட அந்த உறவுலாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா அவள் எல்லாத்தையும் மறந்தே போயிடுவா. 1000 குறும்புகள் அவள் பண்ணாலும் அவளோட பீரியட்ஸில் மூட் ஸ்விங் ஆகி இவனை தேவையில்லாமல் நோண்டுனாலும் அவன் அப்பயுமே அமைதியாக இருப்பான். ஒரு நாள் கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது, மறுபடியும் வந்து ஒட்டிக்குவாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா அந்த பொண்ணு எவ்வளோ லக்கி. என்னோட இமேஜினேஷன் உங்களை ஒரு புது உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நிஜமாவே உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ லக்கி. அப்படி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தால் கடவுளுக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். தென் இந்த யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தால் அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இவங்க சொல்கிற இமேஜினேஷன் ஃப்ரெண்டு நீதாண்டா, நீ என் கூடவே இருக்க, உன்னை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ரிலேட்டடான வீடியோவை நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் தேங்க்ஸ் யூனிவர்ஸ்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஃப்ரெண்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்த இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய், see you, love you, take care. நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த டாப்பிக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.